அனைவருக்கும் வணக்கம். தாய்மார்கள் பால் கிடைக்கல குழந்தைக்குன்னுவாங்க. தாய்மார்கள் குழந்தை பெற்றவங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கலன்னா, தாய்ப்பால் கிடைக்க சில வழிகள் சொல்கிறேன். சித்தரத்தைன்னு ஒரு செடி இருக்குது. அதனுடைய செடியை எடுத்து கஷாயம் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா பால் நன்றாக சுரக்கும். பூண்டு அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா பால் நன்றாக சுரக்கும். அதிமதுரை பொடி சித்தாக்கடையில் கட்டினு சொல்லுவாங்க. அதிமதுரை பொடியை வாங்கி பாலில் கலந்து சூடு பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் அம்மன் பச்சரிசி தண்ணீர் விட்டங்கிழங்கு இது ரெண்டையும் நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பால் நன்றாக சுரக்கும். அதே போல் கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடிச்சின்னு வந்தீங்கன்னா தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் பப்பளி பழத்தை தோல் சீவிட்டு அதில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும். அதே போல் சில தாய்மார்கள் பால் மறக்க வைப்பாங்க. குழந்தைங்கள பால் மறக்க வைக்கிறதுக்காக பால் கொடுக்க மாட்டாங்க. அந்த தாய்மார்கள் பால் பால் கட்டினா அந்த கட்டிங்கிற கட்டு நீங்கிறதுக்காக சில டிப்ஸுகள் சொல்கிறேன். நம்ம முலாம்பழம் சாப்பிடுவோம். அதனுடைய வேர் இருக்குது பாருங்கள், அந்த வேரை எடுத்து நல்லா அரைச்சி மார்பகம் மீது பட்டு போட்டிங்கன்னா தாய்ப்பால் வற்றி விடும். அதே போல் மாசிக்காய் மாசிக்காய் அரைச்சி பவுடர் ஆக்கி மார்பகம் மீது பட்டு போட்டாலும் தாய்ப்பால் வற்றி விடும். பால் கட்டிங்கிறது நீங்கிவிடும். அதே போல் புழுங்கல் அரிசி எடுத்துங்க. பாசிப்பருப்பு ரெண்டும் சம அளவு எடுத்து ஊற வச்சு அதை அரைச்சி மார்பகம் மீது பட்டு போட்டனாலும் தாய்ப்பால் வற்றி விடும். அதே போல் நம்ம புளியாங்கிலையை அரைச்சி அது கூட விளக்கெண்ணெய் கலந்து மார்பகம் மீது தடவி வந்தீங்கன்னா தாய்ப்பால் கட்டு நீங்கிவிடும். அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், கரும் பச்சை நிற வெற்றிலை அனலில் காட்டி மார்பகம் மீது பட்டு போட்டோம்னா தாய்ப்பால் கட்டு நீங்கி மார்பகம் வற்றிவிடும். அதே போல் வெயில் காலங்களில் வேர்வை நாற்றம் அடிக்கும். உடம்பு மேலே வேர்வை நாற்றம் அடிக்கும், துர்நாற்றம் வீசுதுன்னுவாங்க. வேர்வை வாசனை அடிக்கும். அந்த வேர்வை நாசம் போகணும்னா வில்வம் இலையை அரைச்சி உடம்பில் பூசி குளித்து வந்தீங்கன்னா நறுமணம் வீசும், வேர்வை நாற்றம் குணமாகிடும். அப்படி இல்லைன்னா புளியாம்பூ இல்லை புளியாம்பழம் இதை அரைச்சி தடவி குளிச்சின்னு வந்தீங்கனாலும் இந்த நாற்றம் குணமாகிடும், வேர்வை வாசனை வராது. அப்படி இல்லைனாலும் ஆவாரம்பூ மஞ்சள் கலந்து அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தடவி குளிச்சின்னு வந்தீங்கனாலும் அந்த நாற்றம் போய்விடும். அதே போல் காயத்தழும்புகள் இருக்கும். அங்கங்கே முகத்தில் கூட சில பேருக்கு தழும்பு இருக்கும், காயம்பட்ட தழும்பு, அது மறையாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஆலம்பட்டை அரசம்பட்டை ரெண்டும் பொடி ஆக்கி தேங்காய் பாலில் கலந்து நைட்டு தடவணும். தழும்புக்கிற இடத்த தடவி காலையில் குளிச்சுன்னு வந்தீங்கன்னா தழும்பு நாளடைவில் மறைந்துவிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.